ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட மீனிங் எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதை தெரிய வைப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இது ஜெய் பீம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். ஜெய் பீம் அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா, இருளில் இருக்கிற ஒரு நபர் வெளிச்சத்தை நோக்கி வரத்தான் ஜெய் பீம். இருளில் இருந்து நம்ம வெளிச்சத்தை நோக்கி வரோம் அப்படின்ற மீனிங் தான் ஜெய் பீம். இந்த வார்த்தையை பயன்படுத்தினது யார் அப்படின்னா, நிறையா பேர் அம்பேத்கர் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தையை அம்பேத்கர் பயன்படுத்தலை. மராத்தியில் கவிஞர் ஒருத்தர் பயன்படுத்தினார், மராத்தி கவிஞர். அவர் தான் இந்த வார்த்தையை ஜெய் பீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். மராத்திய கவிஞர் பிளாஸ்தீன் திலானி, இதுதான் அவருடைய நேம். லைட்டாக எதனா சில்பாக இருந்தால் அது தவறாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அவர் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் மராத்திய கவிஞர் பிளாஸ்தீன் திலானி, ஓகேவா? அவர் தான் இதுக்கு பொருள் சொல்கிறாரு. இது ஜெய் பீம் என்பது இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி நம்ம நகரக்கூடிய பயணம். அதை சுருக்கமாக அந்த வார்த்தையை சொல்லும்போது ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. இதை இவரை நேசிக்கிற நிறைய பேருக்கு தெரியணும், தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒரு ஆழமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை நம்ம நேசிக்கிறதும், ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணுறதும், ஒருத்தரை நம்ம பின்தொடர்றதுக்கும் முழுமையாக நம்மளுடைய உழைப்பு அதில் போடுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு தெரியாமையே அறகுறையாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்க நல்லவங்க, அவங்க இப்படி, அவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு. நான் இவரை பற்றி சொல்லலைங்க, பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். இந்த ஜெய் பீமின்ற மீனிங் இருளிலேருந்து நம்ம வெளிச்சத்தை நோக்கி நகரக்கூடிய மீனிங், ஓகேவா? நிறைய பேர் தெரியணும்னு நினச்சேன், அதனால தான் சொல்கிறேன். ஜெய் பீம் இதை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த இன்னும் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? பார்ப்போம். ஏன்னா இந்த காலத்தில் இதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.